அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Acts chapter 23 verse 1 to 35. அப்போஸ்தலர் நடபடிகள் 23 அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. வசனம் 1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்த நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்ல மனசாட்சியுடனே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னேன். And the Paul and earnestly beholding in this council and said, Man and brethren, I have lived in all the good consecration before God until this day. வசனம் 2. அப்பொழுது பிரதான ஆசிரியர்களாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்று இவர்களை நோக்கி, இவன் வாயிலே அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். And the high priest and Ananias commandments them that stood by him to the smith him and the mouth. வசனம் 3. அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வல்லடிக்கப்பட்ட சுவரை தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படியே என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். Then said Paul unto him, And God shall smite thee,
though whicher wall for the stress test, though true the judge me after the law, and the commandments me to the be smitten country to this law. வசனம் 4. சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரமாணத்தின் ஆசாரியர்களையும் வைகிர என்றார்கள். And they that stood by the side and revilest thou and gods and a high priest. வசனம் 5. அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியன் என்றும் எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதி தீது சொல்லலாகா என் எழுதியிருக்கிறது என்றான். And said Paul, and I just not and brethren that and he was and this high priest, for it is the right and thou and shalt and not speak evil of the ruler of the people. வசனம் 6. பின்பு அவர்களில் சதுசேயர்கள் ஒரு பங்கும் பரிசேயர்கள் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் சருசேதனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மருத்துவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்றும் ஆலோசனை சங்கத்திலேயே சத்தமிட்டு சொன்னான். But when Paul and perceived that the one part were substitutions and this other propositions, the core out in this council, I man and the brethren, I am the praises, the son of the praises, have the hope and resurrection, have the dead, I am the called and in the question. வசனமேல். அவன் அப்படியே சொன்னபோது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. And when he had and so said, and there raised a discussion between the Pharisees and the Sadducees, and the multitude was in debate. வசனம் 8. எண்ணத்தினால் என்றால் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூசணமும் ஆவியே இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயர்கள் இவ்விரண்டும் உண்டு ஒப்புக்கொள்கிறார்கள். For the Sadducees say that there is no resurrection, neither angel nor spirit, but the Pharisees continues both. வசனம் 9. ஆகையால் மிகுந்த கூக்குரல்கள் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தான வேதப்பாரகரில் சிலர்கள் எழுந்து, இந்த மனுஷரிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். And therein rise a great cry, and the scribes that were of this Pharisees pot rise and straw, saying, we find and the evil in this man. But if a spirit of an angel hit and spoken to him, let use not and fight angel of and against the God. வசனம் 10. மிகுந்த கலகம் உண்டான போதோ பவுல் அவர்களையே பீருண்டுவது என்றும் சேனாதிபதி பயந்து போர் செய்வர்கள் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டை அடிக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். And when there arose a great and discussion, the chief of captain and the fearing lost and Paul and Saul and have the band Paul in the pins have them and commandments their soldiers to the go down and to take him by the force from among them and to the bring him not unto the castle. வசனம் 11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றான். And the night following the Lord and stood by him and said, be of good cheer, Paul, for that thou hast testified of me in the Jerusalem, some most and thou bear witness also to Rome.
வசனம் 12. விடியற் காலமானபோது யூதரில் சிலர்கள் ஒருமித்து தங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். And when it was on day creation of the Jews and banded together and banded themselves under a curse and saying that they were natural eat and drink they and killed and Paul. இதில் கடவுள் ரோம்லேயும் போய் நீ சொல்லு சாட்சி அப்படின்ட்டு. ரோமில் சாட்சி சொன்னா இவங்கெல்லாம் அடங்கிடுவாங்க. ஏன்னா அது உண்மைன்றது அவங்களுக்கும் தெரியும் வந்துருதில்ல. கடவுள் அவங்க மூலயமா ரோமர்கள் மூலயமா கடவுள் பவுலை காப்பாற்றுவார்ன்றத ஒரு உறுதி இருக்கும் நினைக்கிறேன். படிப்போம் மேலே. இப்படியே கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். And the were and more and the 40 which and had and more made this conspiracy. வசனம் 14. அவர்கள் பிரதான ஆசிரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்ய மளவும் ஒன்று புசிப்பதும் இல்லை என்று உறுதியான சபதம் பண்ணிக்கொண்டோம். And they come to the chief and priest and the elders and said, and we had the burn ourselves under a great and curse, that we will eat nothing until we have the shedding Paul. வசனம் 15. ஆனபடியால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாருடன் கூப்பிட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிகளுக்கு காண்பித்து அவர்கள் நாளைக்கு அவனை உங்களிடத்திலே கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள். Now therefore and he with and the council signify thee through the chief and captain that ye bring him and down unto you to the morrow was regard he will an inquiry something more and perfect the concerning him, and we are ever he come near are the ready to the kill him. வசனம் 16. அந்த சர்பனையை பவுலினுடைய சகோதரர்களின் குமாரர்கள் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். And when the Paul's sister's son had enough the laying in wait, he went and entered into the castles and told Paul. வசனம் 17. அப்பொழுது பவுல் 100 அதிபதியிலே ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாதிபதியிடத்திற்கும் கூட்டிக் கொண்டு போவோம், அவரிடத்திலே அவன் அறிவிக்க வேண்டியது ஒரு காரியம் உண்டு என்றான். Then Paul and called and one of the congregation unto him and said, and bring this young man unto the chief captain, for he had a reason things to tell him. வசனம் 18. அந்தபடியே அவன் இவனை சேனாதிபதிகளிடத்திற்கும் கூட்டிக் கொண்டு போய் காவலிலே வைக்கும்பட்டு இருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தையும் சொல்ல வேண்டுமென்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கும் கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். So he took him and brought him to this chief and captain and said, Paul this prisoner called me unto him and prayed me to bring this young man unto thee, who had and something to say unto thee. வசனம் 19. அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கைப்பை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். Then the chief captains took him by the hands and went with him aside privately and asked him, What is that thou hast to tell me? வசனம் 20. அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்களா போல நீர்
நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்திலும் கொண்டு வரும்படி உம்மையே வேண்டிக் கொள்ள உடன்பட்டு இருக்கிறார்கள். And he said the Jews and all the agreed to the desire that thou and will rest and bring down Paul unto the tomorrow into the council as trigger. They avoid an inquiry somewhere have him more and perfectly. வசனம் 21. நீ அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவளை செய்யும் அளவும் தங்கள் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவிக்க இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்றான். But do not and do and heedily unto them, for the lay in the wait for him of them and more than 40 men, which and have the band themselves with an oath that they will and neither eat and nor drink until they have killed him, and now and are they ready looking for the promise from thee. வசனம் 22. அப்பொழுது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். So the chief captains then and left the young man depart, and the chariot him see thou and tell no man that thou hast severed these things unto me. வசனம் 23. பின்பு அவன் 100 அதிபதிகளை 2 பேர்களையும் அழைத்து சேரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 சட்கார்களையும் 70 குதிரைகளையும் வீரர்களையும் 200 ஈட்டிகளையும் ராத்திரியிலே 3 மணி வேளைகளிலே ஆயத்தம் பண்ணி கொண்டு, and he called unto him to the continuous, saying, and make and ready 200 soldiers to go to the Caesarea, and horsemen 30, and then and superman 200, that the 3 hour of at the 3 hour of that night. வசனம் 24. பவுலே ஏறி சேனாதிபதியாகிய பெலிஸ்தியரிடத்திற்கும் பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தம் படுத்தி கொண்டு சொன்னதுமின்றி, and the providing them be asters that they and may set Paul and bring him safe unto the Felix the governor. வசனம் 25. ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது, and he write a letter after this and manner. வசனம் 26. கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய போலியக்ஸ் என்பவருக்கு கிலாவுதிசியா வாழ்த்துக்கள் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், Claudius Lysias unto the most and excellent and governor Felix sendeth greeting. வசனம் 27. அந்த மனுஷனை யூதர்கள் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவருடனே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். This man was and taken of the Jews and the sold, and have the been and killed of them. Then and come I with a army and the discussing him, and having and understood that he was a Roman. வசனம் 28. அவர்கள் இவன் மேலே சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டுமென்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்னே கொண்டு போனேன்.
And when I will and have the canoe and these screws, wherefore they caused him, I prepared him and forth into their uncounsel. வசனம் 29. அவன் அவர்களுடைய வேதத்திற்கடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்றும் விளக்கினதல்லாமல் மரணத்துக்கு ஏதுவாவது விலங்குக்கு ஏதுவாவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் அவனிடத்தில் இல்லை என்றும் கண்டறிந்தேன். whom I persecuted to be and cause of the questions of their laws, but to have the nothing. Let you this and charging worthy of the death are of the bands. வசனம் 30. யூதர்கள் அவனுக்கு விரோதமாக சற்பனையான யோசனையும் செய்கிறார்கள் என்றும் எனக்கு தெரிய வந்தபோது உடனே அவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வைத்து சொல்லும்படியாக அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினான். And when it was told me how that and the Jews laid wait for the man I sent and strengthened way to thee and the commandments to his and askers also to say and before thee and what they had done against him and fear war. வசனம் 31. போர் சேவர்கள் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திபாத்திரி ஊருக்கு போய் then these soldiers at it was and commandments and then took and fought and forgot him by the night and Antiochus. வசனம் 32. மறுநாளிலே குதிரை வீரரையும் அவனுடன் கூட போகும்படி அனுப்பிவிட்டு தங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். On the tomorrow that left the horseman to go with him and returned to this castle. வசனம் 33. அவர்கள் செரியா பட்டணத்திலே சேர்ந்து நிருபத்தையும் தேசாதிபதியிடத்திலே கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். who went they and come to the Caesarea and delivered to the epistle to this governor and present Paul also before him. வசனம் 34. தேசாதிபதி அதை வாசித்து இந்த நாட்டான் என்று கேட்டு சிலேசியா நாட்டான் என்றும் அறிந்தபோது and when this governor heard and read the letter they asked of what province he was and when he understood that he was of the Cilicia. வசனம் 35. உன் மேலே குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்து இருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்டபோதென்றும் சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். I will hear thee, said he, when then Ascurus had also come, and he and commandments him to be keep it in the hero judgment hall.